பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ சோதனைகள், துன்பங்கள், உதயங்கள் எல்லாவற்றிலும் கடந்து வந்து உண்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். 444வது பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 444வது பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்திடுவார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு பொலிலமை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு பொலிலமை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மோசேக்கு வழிகள்
வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காண செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காண செய்தார். அவர் செய்த சகல நாம் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் இடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. எப்போதும் கடிந்து கொள்பவரல்ல, என்றென்றும் கோபம் கொள்பவரல்ல. எப்போதும் கடிந்து கொள்பவரல்ல, என்றும் கோபம் கொள்பவரல்ல. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஆண்டவர் கொடுத்த நாம் பண்ணோம். நாம் இன்னொரு கர்த்தரை நாம் பயன்படுத்தலாம். ஆண்டவர் நல்லவர், அவர் செய்த அதிசயங்களுக்கு முடிவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். அவரை நாம் மகிமைப்படுத்த, அவரை நாம் துதிக்க, அவர் நம்ம கொடுத்த ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரிய அதிசயம். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. சகல நன்மைகளாலும் தேவன் நம்மை நிரப்புவாராக. அவருடைய அதிசய செயல்கள் எவ்வளவோ மகிமையின் காரியங்களை கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆம், இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வேத பகுதியை நாம் வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். யோபு 26
6. யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின்களில் மடிந்தவர்களுக்கும் அவருடனே தங்குறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தராண்டத்தை வெட்டாவளியில் விரித்து பூமி அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் விழுகிற இல்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை சிறப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் மூடிய மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தெளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களை உருவாக்கிட்டு, உதவிகள் உம்முடைய கிரியையில் கடையோடி ஆனவை. அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவர்கள் யார்? எவ்வளவு விதமாக அவனுடைய நண்பன் பில்தாத் அவரை பரியாசமாய் பேசின பொழுதும் அவையெல்லாம் உணர்ந்து கேட்டு பொறுமையோடு இந்த செயலை சகிக்கிறதை நான் பார்க்கிறேன். அவன் எவ்வளவோ நண்பர்கள் அவரை பரியாசத்திலே ஜாடையாக பேசியிருந்தாலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு விடாதபடி பற்றி கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை பரிபூர்ணமாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் பாருங்கள், துன்மார்க்கனுடைய நிலை வித்தியாசமாக இருக்கும். துன்மார்க்கர்கள் அநேகர் இருக்கிறார்கள், துன்மார்க்கத்திலே அழிகிறார்கள். ஆனால் யோபுவை ஒரு துன்மார்க்கனை போல தாக்குகிறதை பார்க்கிறோம். நல்ல ஆண்டவர் அவரை புகழ்ந்து பேசுகிறார். இப்பொழுது நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட தீய பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து நீர் விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன், நீர் உம்முடைய மகிமையினாலே எங்களை வழிநடத்தி உம்முடைய அதிசயங்களினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபு ஆண்டவரே, தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலைகளுக்காக நாங்கள் இந்த நாளும் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு இல்லாத ஒரு நல்ல ஒரு பக்தன் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து பரிசுத்தமாய் புனிதமாய் இயேசு சாட்சி கொடுக்கிற விதமாக யோபுடைய வாழ்க்கை இருந்ததப்பா. ஆண்டவரே, சாத்தானும் பார்த்து அவனும் சாட்சி கொடுத்து அப்படி இருந்தும் அந்த யோபு மேலே அவன் பொறாமை கொண்டு எப்படியாகலும் ஆண்டவரை விட்டு யோபு நீங்க வேண்டும் என்று அவன் அவ்வளோ சதிகளை தீட்டி பொல்லாப்பான வியாதிகளை எல்லாம் கொண்டு வந்தானே. ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் நீ விடுவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது அப்படி செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்குறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறதனுடைய விண்ணப்பம், ஆண்டவரே, சத்துரு பிடியிலே பொல்லாத இதில் இருக்கிறவர்களை மீட்க வேண்டும் என்பதை நாங்கள் உம்மை மையப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எங்களை தூய்மைப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களுடைய இருக்கிற எல்லா கிரியைகளிலிருந்து ஆண்டவரே, சத்துரு கொண்டு வர சதி மோச கிரியைகளிலிருந்து எங்களை விடுவித்து
உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஏழை கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவர், நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர். சகலத்தை நீர் செய்து உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும். தீய பழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் நித்தியத்தையும் பேரின்பத்தையும் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமை விளங்கட்டும். இந்த கிருபையினாலே நீர் எங்களை மூடி மறைக்கும்படி செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோடு வாசம் பண்ணும்படி செபிக்கிறோம். சித்தத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் காணப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் உலாவும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா, தீய பழக்க வழக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உடைந்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ நோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்கள் மேலே இறங்கி நீ பாவத்தை வெறுக்கிறீர், பாவியை நேசிக்கிறீர். அவருடைய பாவங்களை வெறுக்க உம்முடைய பிள்ளைகளை நீ நேசித்து அதை வெறுக்கிறதற்கு ஒரு இருதயத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தேவன் மகத்துவமானதை செய்து மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் சமூகம் எவ்வளோ ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர் இதயத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், வேதனைகள், ஆண்டவரே சில தீய பழக்கங்கள் இருக்கிறதுனாலே எந்த விதமான முன்னேற்றம் இல்லாதபடி தேவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் காண விடாதபடி எங்களை கட்டி வைத்திருக்கிறதப்பா, தடையாக இருக்கிறதப்பா. நீங்கள் குடும்பங்களிலே வருமானங்களில் அப்படியே இல்லாத பழக்க வழக்கங்கள் ஆண்டவரை போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறதுனாலே அதுக்கே போய்விடுதப்பா. அந்த குடும்பத்தின் காரியங்களை சந்திக்க முடியாதபடி பிள்ளைகள் அவல நிலையிலே காணப்படுகிறார்களப்பா. பிள்ளையுடைய எதிர்காலங்களை சந்திக்க முடியாதபடி இருக்கிறது. இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிறது. ஏங்கி கொண்டிருக்கிறார்களப்பா குடும்பத்தில். ஆமாப்பா, நீங்கள் தான் கண்ணோக்கி பாருங்கள். அப்பாவுடைய வல்லமை ஆண்டவரே இந்த போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை மீட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. உடைய வல்லமை நீங்கள் அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவி அனுப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆண்டவரே ஆவி இறங்க ஒவ்வொரு குடும்பமும் எத்தனையோ பேர் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதில் விடுதலை பெறாமல் அழிய வேண்டும் என்று இருக்கிறார். சிலருக்கு கவலைகளினாலும் துன்ப துயரங்களினாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் பல சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர்களிடத்தில் இருக்கிற அன்பு இல்லாமை, சரியான உறவு பாசம் இல்லாமையினாலே இப்படிப்பட்ட பழக்கங்களை கை கொள்ளுகிறார்கள். இப்படி பல வழியிலே ஆண்டவரே இந்த தீய பழக்க வழக்கங்கள் உள்ளே வருகிறது. அதை எப்படி ஆகலை என்று நிச்சயமாய் அகற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறேன். ஒருவர் கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் உண்மை போல எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆசித்த யோபுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் பல சஞ்சலங்கள் இருக்கிறது. அது சத்துருடைய படம் எழுதுகிறாண்டவரை பரிசு. ஆனால் இப்படியாக எங்களை நல்லாக விடாதபடி கட்டி வைத்து இப்படி ஆசீர்வாதங்களை பெற விடாதபடி தடை செய்கிறதிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து உம்முடைய மகிமையை காண செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை தேவனே, நீ தம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொருவர் மேலே இறங்கி உம்முடைய ஆனந்த தைலத்தினாலே எங்களை அபிஷேகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரின் கரம் எங்கள் மேலே, கர்த்தரின் கரம் எங்கள் மேலே. ஆமாண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேலே அமருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நீ வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பாதைக்கு நேராக எங்களை வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை, கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு புதிய உணர்வையும், புதிய பலனையும், புதிய ஆரோக்கியத்தையும், பரிசுத்தையும், நீதியையும், அன்பையும் எங்களுக்கு இப்பொழுது தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் யெகோவாவும் கர்த்தரின் மீட்பருமாயிருந்து எங்களை போஷித்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இப்பொழுது கூட எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கரம் இயேசு எங்கள் மேல் நீட்டுவீர்களே, ஆனால் எங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் மாறும். ஆண்டவரை பாதிக்கப்பட்டு துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கும். இவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணங்களை நடக்க செய்யும். குழந்தை இல்லாத தம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஒரு ஆயோ நெஞ்சம் ஆண்டவரே, ஒரு காது ஒரே உள்ளம் உருகிய அறுவே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் எல்லா சஞ்சலங்களையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகப்படி கர்த்தர் கிரியை செய்யும்படி செபிக்கிறோம். வானத்தின் அதிசயங்களை காணட்டும், பரலோகத்தின் மகிமையை காணட்டும். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வரும் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உலகம் கைவிட்டாலும் கைவிடாத நேச நீர் எங்களோடு இருக்கிறீர். மாற்றும் எங்களை உந்தன் சாயலாய் மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் எல்லா தீய கிரியைகளிலிருந்து விடுதலை ஆக்கும். பரிசுத்த வல்லமை நீர் அனுப்புவீரையானால் அந்த தீய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிற போதைகளுக்கு அடிமையாக இருக்கிற அந்த ஒவ்வொன்று கரங்கள், அப்படிப்பட்ட கரங்களில் தேவ மகிமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்வதாக, உடைய வல்லமை பாய்வதாக. ஒரே அதற்காக விரைந்தோடும் கால்களை நீர் தொடுவீராக. நீர் எந்த வழியிலையும் அவங்களும் தொட்டு இந்த நாட்டில் இந்த ஏழைகளின் செபத்தை கேட்டு நீர் ஆண்டவர் இந்த மாத நீர் சிலரை விடுவித்து உமக்கு சாட்சியாய் கொண்டு வரும்படி செபிக்கிறவர் சொல்லும் பொழுது இவர்கள் மாத்திரம் ஆண்டோடைய பிள்ளையார் மாறிட்டா இந்த குடும்பம் முழுவதும் உறவே மாறும்னு சொல்லி அந்த அளவு மேன்மையாக பேசுகிற நிலையில் இருந்து அவர்களை வரவிடாதபடி சத்ரு பல்லாத கட்டுகளிலே அழித்து செல்லுகிறான் ஆண்டவரே. அவர்களை அதிலிருந்து நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. உடைய வல்லமை அதில் அனுப்பும். இயேசுவின் மகிமை சுகமளிக்கும் வல்லமை, துர்க்கிரிகளை அழிக்கும் வல்லமை, சாபத்தை அழிக்கும் வல்லமை, பரிசுத்தமாக்கும் வல்லமை இந்த நாட்களிலே பாய்ந்து வருவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைப்பார் என்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து எல்லா துதியும் இயேசுவுக்கு. ஆண்டவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாம் பிடியிலிருந்து விட்டு வைக்கிற ஆண்டவர். கட்டு துன்ப துயர நேரங்களிலும் தேவ கிருபையும் பாதுகாவலும் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். சகலத்தையும் சாங்கரம் ஆண்டவரை. உம்மோடு இருக்கணுமே ஐயா. உம்மை போல மாறணுமே. அந்த பாக்கியத்தாரம் உள்ளத்தின் நாம இயேசுவின் கிருபை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலே நலிந்த ஆண்டவரே, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களினாலே பலவிதமான ஆண்டவரே பிள்ளைகள் பொருளாதாரம் தவிக்கிற நிலையில் இருக்கிறவர்களை தொட்டு ஐயோ நாங்கள் செய்கிறது ஒரு தவறு என்ற உணர்வை நீர் இப்பொழுது சுட்டி காட்டும்படி செபிக்கிறோம். இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு விரைந்தோடுகிற கால்களை தடுத்து நிறுத்துவீராக. அந்த ஒரே 1 2 ஒவ்வொருடைய நிலைகளை கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் துணிகரமாக ஆண்டவரே குடும்ப பிறர் முகம் பார்க்கிற பல சூழ்நிலையில் இருக்கிற பார்த்தால் கிறிஸ்தவர்களாக இருந்து இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களை நீர் மீட்டு உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக நீர் மாற்றும்படி செபிக்கிறோம். துர்க்கிரிகளுக்கு தவறான வழிகளில் போகிறவர்களை நீர் மீட்கும்படி செபிக்கிறோம். உமக்கு மகிமையை கனவு செலுத்துகிறோம். இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வல்லமையின் ஆவிகளையும்
நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.